Hi guys, welcome to IMO. ஹலோ. SKKKMJ உங்களுக்கு ஒரு வெல்கம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஐ திங்க் கண்டினியூவா சினிமா வீடியோ தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு கிரிக்கெட் வீடியோ குறை. ஏன்னா பிஜிடி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பெருசா கிரிக்கெட் பேசல. நான் எதுவும் இந்தியன் கிரிக்கெட்டை வச்சு நம்ம எதுவும் கிரிக்கெட் மேட்சஸ் இப்போ இல்லை. ஏன்னா நமக்கு அடுத்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து கூட தான் இருக்குது. அதுவும் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 15 days இருக்குது. என்ன ஒரு டாபிக்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நிறைய டாபிக் நம்ம வந்து பிஜிடியை பத்தி பேசும்போது ஒரு சின்ன விஷயம் வந்து எனக்கு அடிக்கடி தோணுச்சு. என்னன்னா நம்ம பிளேயர்ஸ் வந்து ஒரு ஸ்டார் பிளேயர்ஸ், இப்போ ஒரு ரோஹித் சர்மா, ஒரு விராட் கோலி, ஒரு ரிஷப் பந்த், இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஒரு பிளாப் ஷோ காட்டும்போது, ஒரு சீரீஸ் ஃபுல்லாவே ஒரு 5 மேட்ச் பிளாப் ஷோ காட்டும்போது என்ன ஆகும்னா, நம்ம வந்து அவங்கள குறை சொன்னாலே நம்மளையே கமெண்ட்ல வந்து திட்டுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. உனக்கு என்ன தெரியும் கோலியை பத்தி, உனக்கு என்ன தெரியும், உனக்கு ரோஹித் சர்மா பத்தி என்ன தெரியும், உனக்கு வந்து ரிஷப் பந்தை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு நமக்கே வந்து கீழே நீங்க வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ், நீங்க வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ், நீங்க வந்து எம்ஐஏ ஃபேன்ஸ் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம இருக்கிறத பேசினா கூட திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. சோ அது காமனா இருக்கிறதா. பட் அதுல இருந்து நம்ம எனக்கு என்ன தோண வருதுன்னா, ஒரு சூப்பர் ஸ்டார் கல்ச்சர் தான் வந்து, அதாவது இப்ப இந்த மாதிரி பெரிய பெரிய ஜாம்பவான் பிளேயர்ஸ் தான், அவங்க ஜாம்பவான் தான் இல்லைன்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்க பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் அந்த அளவுக்கு இருக்கும். பட் அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் கல்ச்சர் வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட்ல அதிகமா இப்ப இருக்குது. அதனாலதான் ஒருவேளை நம்ம வந்து சின்ன டீமே ஈஸியா அடிச்சிடறோம். ஏன்னா அது நம்ம கிட்ட இருக்கிற டேலண்ட் சின்ன டீம் அடிக்கிற அளவுக்கு ஈஸியா இருக்கு. பட் ஒரு ஆஸ்திரேலியா, ஒரு இங்கிலாந்து, ஒரு சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி ஒரு டீம் கூட போயிட்டு அவங்க கண்ட்ரில அவங்கள வின் பண்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றோம். அதே மாதிரி நம்ம எப்படி சொல்றதுன்னா, ஒரு பேட்டிங்ல அந்த வேகமா வந்து ஃபார்முக்கு வரவே முடியறது இல்ல. ஒரு பிளேயருக்கு 5-10 டெஸ்ட் மேட்ச் எல்லாம் தேவைப்படாது ஒரு நல்ல பிளேயருக்கு கம்பேக் கொடுக்க. ஆனா நம்ம அதை வந்து ரொம்ப மிஸ் பண்றோம். பட் அதை மிஸ் பண்ணா கூட அந்த 10 மேட்சும் அந்த ஒரு 50 கூட அடிக்காத பிளேயரை கூட எங்க சப்போர்ட் பண்ண நிறைய பிளேயர் இருப்பாங்க. ஈவன் அவர் 10,000 ரன் அடிச்சிருந்தாலும் 10 மேட்ச் அவர் 50 கூட அடிக்கலன்னா நீங்க அவரை கிரிட்டிசிசம் பண்ணியே ஆகணும். ஏன்னா அவரு சாதனை படிக்கும் போது நம்ம எவ்வளவு அவரை புகழ்றோம், அதே அளவுக்கு அவரு சரியா பண்ணாத போது கிரிட்டிசைஸ் பண்ணதான் செய்வோம். பட் அந்த கல்ச்சர் வந்து அப்ப நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணும்போது நம்மளே வந்து நிறைய பேர் உங்களுக்கு என்ன தெரியும், கிரிக்கெட் தெரியுமா, நீங்க எல்லாம் கிரிக்கெட் பாத்திருக்கீங்களா அளவுக்கு திட்ட ஆரம்பிச்சாங்க. சோ அதுதான் என்னுடைய தாட். என்னன்னா அந்த சூப்பர் ஸ்டார் கல்ச்சர் வந்து ரியலி கிரிக்கெட் இம்பாக்ட் பண்ணுதா அப்படின்னு தான் நான் உங்ககிட்ட கேட்கறேன். ஸோ எஸ்கே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சூப்பர் ஸ்டார் கல்ச்சர் வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நான் இதை வந்து 2 விதமா பார்ப்பேன். ஒன்னு என்னன்னா, அந்த கிரிக்கெட் வந்து ஒவ்வொரு ஏராவுக்கும் வந்து ஒரு ஜென்ரேஷன் பிளேயர்ஸ் வந்து வந்துட்டு தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் பிளேயர்ஸ் வந்துட்டு தான் இருப்பாங்க. அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. அதுதான் நமக்கு தேவை. கிரிக்கெட் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். அப்புறம் வந்து கிரிக்கெட்ல வந்து நிறைய பிளேயர்ஸ் வரணும்னாலும், ஸோ அந்த மாதிரி யாருன்னா ஒரு இன்ஸ்பிரேஷனோட ஒரு ஒரு சூப்பர் ஸ்டார் பிளேயர் இருந்தால் மட்டும்தான் அது வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். அந்த விதத்தில் பார்க்கும்போது அது நல்ல விஷயம் தான். ஒரு இண்டிவிஜுவலா ஒருத்தவங்க 2 பேர் பண்றதுனால நம்ம வந்து ஹோல் வந்து ஒரு கிரிக்கெட்டே அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம முடிவு பண்ண முடியாது. ஏன்னா அது இண்டிவிஜுவலா அவங்க பண்றது. ஏன்னா ஒரு 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 இந்தியன் ஒரு டீம் ஒரு நேஷனலுக்காக ஆடும்போதோ இல்ல வந்து ஒரு ஒரு டீமுக்காக ஆடும்போதோ வந்து அது டீமுடைய நல்லது கெட்டது அதுதான் டீமுடைய வெற்றிக்காக தான் நிக்கணுமே தவிர, அதை விட்டு அவங்களோட இண்டிவிஜுவலா அவங்க வந்து பாப்புலாரிட்டி வாங்கணும், அதுக்கப்புறம் அவங்க தான் வந்து அந்த டீமை வந்து டிசைட் பண்ணணும் அப்படின்ற சுச்சுவேஷன் அவங்க எடுத்துக்கூடாது. எவ்வளவு பெரிய பிளேயரா இருந்தாலும் எப்போ நம்ம ஃபார்ம் அவுட், எப்போ நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல அந்த பிரச்சனையை வந்து சரி பண்ண தான் பார்க்கணுமே தவிர, அதை விட்டு நம்ம தான் எல்லாமே கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சுதான் நம்ம தான் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு போகும்போது தான் வந்து டீமையும் பாதிக்குது. அந்த ஒரு கிரிக்கெட் கல்ச்சர் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா உருவாகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து அப்படி பார்க்கும்போது இந்தியன் டீம்ல வந்து அந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் கல்ச்சர் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு இப்போதைக்கு. அது வந்து இந்த ஜென்ரேஷன்லாம் சொல்ல முடியாது. எல்லா ஜென்ரேஷனுமே இருந்துட்டு தான் வருது. இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சச்சின், ஒரு டிராவிடு, ஒரு சேவாக், அப்புறம் வந்து நீங்க கங்குலி, டோனி இவங்க எல்லாமே வந்து சூப்பர் ஸ்டார் தான். ஆனா வந்து அவங்க அந்தந்த டைமுக்கு வந்து அவங்களால என்ன பிரச்சனை இருக்கு, என்ன அவங்களால பண்ண முடியும், எப்போ அவங்க எதுல ஸ்ட்ராங், எதுல வீக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்காக வந்து அவங்களும் வந்து அதுக்கு தகுந்த ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்க. ஸோ அதனால இப்பவும் வந்து அவங்க நின்று பேசுறாங்க நம்ம கிட்ட. அதே மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் பிளேயரா இருக்கும்போது வந்து அவங்க பண்ணதை வந்து இவங்களும் ஒரு வாட்டி பார்த்துட்டு ரியலைஸ் பண்ணி, ஸோ எது எது வந்து டீமுக்கு தேவை, எது வந்து கண்ட்ரிக்கு தேவைன்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணாங்கன்னா அது வந்து இம்பாக்ட் ஒரு ஒரு பிரச்சனையா இருக்காதுன்னு எனக்கு தோணுது. ஸோ நீங்க சூப்பர் ஸ்டார் கல்ச்சர் வந்து பெருசா ஏட் பண்ண வரல, ஓகே தான் அப்படின்னு சொல்ல வரீங்க. ஓகே எம்ஜி, நீங்க என்ன சொல்லுவீங்க இந்த சூப்பர் ஸ்டார் கல்ச்சரை பத்தி கிரிக்கெட்ல? இது கிரிக்கெட்ன்றது என்ன சினிமாவா? ஸ்கிரிப்ட் எழுதி ஹீரோ நடக்க வச்சுட்டா படம் ஓடுறதுக்கு.
கிரிக்கெட்ன்றது வேற. நீ என்னதான் ஒரு ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர் வந்து சும்மா வந்து பிளேயிங் லெவல்ல இருந்துட்டு வந்து நடந்துட்டு போயிட்டாலாம் இங்க மேட்ச் வின் பண்ணாது. ஸோ அவர் ஃபார்ம்ல இருக்கணும். ரோஹித்தா இருந்தாலும் சரி, கோலியா இருந்தாலும் சரி. சரோ சொன்னதுக்கு மொத்தமா அவர் கருத்துக்கு மொத்தமான ஆப்போசிட்டா இருக்கேன். ஏன்னா அவர் சொல்ற ஒரு சூப்பர் ஸ்டார் கல்ச்சர்ன்றது தேவை இருக்கும். அது நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி பாக்குறேன்னா, கிரிக்கெட்ன்றது ஒரு கவர்மெண்ட் ஜாப் மாதிரி. அவர் அந்த இடத்த பிடிச்சிட்டாருன்னா அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அந்த இடம் அவருக்கு தான்ற மாதிரி எழுதி வச்ச மாதிரி இருக்கு. மத்த எந்த ஒரு யங் பிளேயர் வந்து அடுத்து வந்து பர்ஃபார்மன்ஸ் இடம் கொடுக்காத மாதிரி இருக்கு. ஸோ அது மொத்தமா அவாய்ட் பண்ணு. ஏன்னா ஒரு கில் இருந்தாரு. அவரால் பிளேயிங் லெவல்ல வந்து பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியலன்னு வெளியே குறிச்சு ரோஹித் உள்ள வந்தாரு. ரோஹித் ஆல்ரெடி இருந்தாரு. ஸோ இப்போ ரோஹித்துக்கு மறுபடியும் மாற்றா கில்ல கூப்பிட்டு வரும்போது வெளியே உட்காந்துருக்கிற ஒரு அபிமன்யு ஈஸ்வரனோ இல்ல சர்பன்ஸ்கனோட மனைவிகளும் எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. நாம டீம் நல்லா டீம் நல்லா போச்சு, ஃபார்ம்ல இருக்காங்க, நல்லா தான் போயிட்டு இருக்குன்னா ஒரு சேஞ்சஸ் எதிர்பார்க்காம அவங்க இருக்கலாம், பெஞ்ச்ல இருக்கலாம். பட் இங்க ஃபார்மே இல்லாம அவர் மறுபடியும் வெளியே குறைச்சிட்டு மறுபடியும் உள்ள வரீங்க. அது ஒரு பட்ட வேற பிரின்ஸ் கொடுத்துட்டு இதெல்லாம் தேவையான்னு தான் கேட்கறேன். இதெல்லாம் டீம் வந்து ஃபார்வர்ட் பண்றதுக்கான விஷயம் இல்லை. இங்க வந்து சூப்பர் ஸ்டார் எல்லாம் தேவையே இல்லை. நல்லா பர்ஃபார்ம் பண்ற பிளேயர் தேவை. ஸோ நம்ம அதுதான் பார்க்கணும். அவர் சொன்னார்ல இந்த மாதிரி சச்சின் இருக்காங்க, அவங்க அவங்க காலத்து சேவாக் இருக்காங்க, அவங்களாம் ஒரு சூப்பர் ஸ்டார் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாம் பார்த்தா லாஸ்டா சச்சின் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோக்கல் மேட்ச்ல ப்ளே பண்ணிருக்காரு, அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது ஒரு கோலியோ இல்ல ரோஹித்தோ, இப்போ கோலி எல்லாம் எனக்கு தெரிஞ்சு 2000 தான் லாஸ்ட் அந்த மாதிரி லோக்கல் மேட்ச் நான் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் அங்கேயே போச்சு. ஒரு 2018க்கு அப்புறம் கோலியோட வந்து ஆவரேஜ் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா 30 தான் இருக்கு. ஸோ அந்த இடத்துல வேற ஏதாவது யங் பிளேயருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அந்த 30 ஸ்கோர் அவங்களால மினிமம் அடிச்சிட முடியும். எனக்கு தெரிஞ்சு இந்த இயர்ல கூட பாத்தீங்கன்னா கோலி வந்து 11 டெஸ்ட் மேட்ச் விளையாடிருக்காரு, ஒரு 440 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ஆவரேஜ் படி பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஆவரேஜ் இருக்கு. வேற யாராவது யங் பிளேயருக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த மினிமம் ஸ்கோர் 20 வந்து அடிக்காமலாம் போக போறது. ஸோ அந்த நேரம் அந்த அப்படி பார்க்கும்போது நம்ம இன்னும் அந்த சூப்பர் ஸ்டார் கல்ச்சர் வந்து போறது வந்து ஒரு பெரிய ஆபத்து நோக்கி தான் போகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது அவரு எஸ்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த கல்ச்சர் இருக்கணும். பட் என்னன்னா அதை பார்த்து நிறைய பேர் இம்ப்ரெஸ் ஆகி இன்னும் ஒரு 4 பிளேயர் உள்ள வர்றதுக்கும் யூஸ் ஆகும்னு சொல்ல வர்றாரு. பட் நீங்க வந்து அந்த கல்ச்சரே வேணாம், நல்லா ஆடினா அவர் பிளேயர், நல்லா ஆடாட்டி அவர் யாரா இருந்தாலும் வெளியே உக்காந்தாகணும்னு சொல்றீங்க. குட். நீங்க அந்த மாதிரி சொல்லுங்க சார். இல்ல ஒரு பிளேயர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது நம்ம எவ்வளவு பிரைஸ் பண்றோமோ அதே மாதிரி ஒரு ஃபார்ம் இல்லாத போது நீங்க நினைச்சோம் இந்த சீரீஸ்ல கோலி வந்து ஒரு அவுட் சைட் ஆப்ஷன்ல 8 வாட்டி அவுட் ஆகுறாரு ஒரே மேட்ச். ஒரு வாட்டி அது நடந்தா அது மிஸ்டேக்னு போயிடலாம். மறுபடியும் 11 அவருக்கு ஒரு சாய்ஸ் மாதிரி ஆயிடுச்சு, நான் போறேன் இந்த பால் போட்டா நான் அவுட் ஆகிறேன் வரன்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்கும்போது மறுபடியும் நீங்க சூப்பர் ஸ்டார்ன்றதுனால அவருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்க முடியுமா என்ன? கரெக்டா, யாரும் கேள்வி கேட்கறதுக்கு இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. ஸோ கேகே உங்களுடைய பாயிண்ட் இந்த இதுல நம்ம கிரிக்கெட்னு சொன்னாவே ரீசெண்டா நம்ம இந்தியா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லா இடத்துலயுமே போயிட்டு டாமினேட் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம பிளேயர்ஸும் அந்த அளவுக்கு ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் பிளேயரோ இல்ல யங் பிளேயர்ஸோ அந்த மாதிரி நம்ம எதுவுமே பார்க்கல. ஏன்னா ஒரு டீம் வின் பண்ணும் போது நம்ம அந்த மாதிரி எதுவுமே பார்க்க மாட்டோம். இப்போ அந்த டீம் லாஸ் ஆகும் போது தான் நம்ம இது எல்லாமே நமக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கா வருது. சூப்பர் ஸ்டார் பிளேயரோ இல்ல கோலியோ சச்சினோ கங்குலியோ அந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு வரோம். அப்படி பார்க்கும்போது இப்ப சூப்பர் ஸ்டார் பிளேயர்ஸ்னா யாருன்னா நான் வந்து ஒரு சச்சினை தான் சொல்லுவேன். ஏன்னா அவரோட மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு வருவாரு. இப்போ இந்த சிட்னி கிரவுண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 241 கவர் டிரைவ் இல்லாம அடிச்சாருன்ற மாதிரி நம்ம பேசியிருப்போம் ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோல. அப்ப பாத்தீங்கன்னா அந்த அந்த பால்ல அவர் அவுட் ஆகுறாருன்னு தெரியுதுன்னா அவர் அதை அவாய்ட் பண்ணணும். ஓகே நான் வந்து இந்த டைம்ல இந்த ஆட முடியாது அப்படின்ற மாதிரி அதை அவாய்ட் பண்ணிட்டு அவர் வேற மாதிரி கிரிக்கெட் பிளே பண்ணுவாரு. அதுதான் சூப்பர் ஸ்டார் பிளேயருக்கான அவர் தான் சூப்பர் ஸ்டார் பிளேயர் நான் சொல்லுவேன். இவங்க வந்துட்டு நம்ம இந்தியால மட்டும்தான் ஆடுவேன். இப்ப இந்தியால ஐபிஎல்லோ இருக்கட்டும் இல்ல ஓடிஐயா இருக்கட்டும் எல்லாமே நம்ம இந்தியா வின் பண்றவங்க. ஏன்னா அது நம்ம பிச்சு நமக்கு தெரியும். சோ அது நம்ம இந்தியன் பிளேயர்ஸ்ல யாரை விட்டாலுமே அவங்க ஈஸியா ஆடிடுவாங்க. நீ வந்து பெரிய சூப்பர் ஸ்டாருன்னாக்கா நீ வந்து வெளியே போயிட்டு ஆடணும். இப்ப இங்கிலாண்டோ ஆஸ்திரேலியாவோ போயிட்டு நீ ப்ரூவ் பண்றனா அதுதான் நீ சூப்பர் ஸ்டார் பிளேயர்ஸ். அப்படி பார்க்கும்போது விராட் கோலி வந்து நிறைய பண்ணிருக்காரு அந்த மாதிரி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய மேட்ச் ஆடி நிறைய ரன்ஸோ ஸ்கோரோ பண்ணிருப்பாங்க. அவங்களதான் நம்ம வந்து சூப்பர் ஸ்டார் பிளேயர்னு சொல்லுவாங்க, ஸ்டார் பிளேயர்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பா சூப்பர் ஸ்டார் பிளேயர் நம்ம டீம்ல வேணும் தான். பட் அவங்க ஃபார்ம்ல இல்லாத போது ஒரு பவுலரா இருக்கட்டும் பேட்ஸ்மேனா இருக்கட்டும் அந்த ஃபார்முக்கு எப்படி கொண்டு வரணுன்றத பாக்கணும். சோ நமக்கு சூப்பர் ஸ்டார்ன்றது ஒரு கண்டிப்பா நமக்கு சூப்பர் ஸ்டார் பிளேயர்ஸ் வேணும் தான் நான் சொல்றேன்.
பட் நான் எப்படி பாக்குறேன்னா, நீங்க எஸ்கேவை எம்கேகே வந்து ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அதாவது ஒரு ஒரு முக்கியமான பிளேயர்ஸ் வந்து இருந்தாதான் அவங்கள பார்த்து இம்ப்ரெஸ் ஆவாங்க அப்படின்னு சொன்னீங்க. பட் இந்த இடத்துல நான் கொஞ்சம் எம்ஜி கூட ஒத்து போவேன். எப்படின்னா, நீங்க சொன்ன பாயிண்ட் எனக்கு வேல்யூ ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு தோனியை பார்த்து ஒரு 10 விக்கெட் கீப்பர் அதே மாதிரி வந்தா இட்ஸ் குட் திங். ஒரு விராட் கோலியை பார்த்து நான் 10,000 ரன் அடிக்கணும்னு வந்தா அது ஒரு குட் திங். ரோஹித் சர்மாவை பார்த்து நானும் அவரை மாதிரி 200 ரன் அடிக்கணும்னா இட்ஸ் a குட் திங். அது நான் ஒத்துக்கிறேன். அது கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிப்பேன். நானும் ஒத்துப்பேன், எம்ஜி ஒத்துப்பார். ஆனா எங்களுடைய முக்கியமான பிரச்சனை இங்க என்னன்னா, நீங்க சச்சின் ராவ் எடுத்துக்கோங்க. சச்சின் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாரோ அதே அளவுக்கு ராகுல் டிராவிட் பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ராகுல் டிராவிட் 13,000 ரன் டெஸ்ட் ரன் அடிச்சிருக்காரு, 10,000 ரன் ஓடிஐ அடிச்சிருக்காரு, 12 செஞ்சுரி ஓடிஐ அடிச்சிருக்காரு, 36 செஞ்சுரி டெஸ்ட்ல ஆடி இருக்காரு. யாராவது அவரை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களா? எல்லாருக்குமே சச்சின் தான் மெயின் டார்கெட்டாக சொல்பா. விவேக் லக்ஷ்மன் 8,000 ரன் அடிச்சு வச்சிருக்காரு, 45 ஆவரேஜ். எத்தனையோ மேட்ச் ஆஸ்திரேலியாக்கு ஆப்போசிட்டா நமக்கு வின் பண்ணி கொடுத்துருக்காரு. யாராவது விவேக் லக்ஷ்மனுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்களா? இல்ல. அதே மாதிரிதான் இப்ப இருக்கிற நீங்க அந்த மாதிரி போயிட்டா கும்ளே இருக்காரு, ஹர்பஜன் இருக்காரு. கும்ளே 630 விக்கெட் எடுத்திருக்காரு டெஸ்ட் மேட்ச்ல. ஹர்பஜன் சிங் 400 விக்கெட் எடுத்திருக்காரு. எங்கேயாவது அவங்கள பத்தி பேசி பாத்திருக்கீங்களா? ஒரு அவங்கள பிரைஸ் பண்ணி அவ்வளவு பாத்திருக்கீங்களா? ஷேவாக்கு ரோஹித் சர்மாவோட டபுள் மடங்கு செஞ்சோம். ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அடிக்க ஆரம்பிப்பாரு. எந்த பிச்செல்லாம் அவருக்கு கணக்கே கிடையாது. நீங்க ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், இங்கிலாந்தா இருக்கட்டும், சவுத் ஆப்பிரிக்கா இருக்கட்டும், அது அவருக்கு எதுவுமே கிடையாது. முதல் பால் இருந்தே அடிப்பாரு. ஹிட்மேன் ஸ்கொயர்னு அவருக்கு நம்ம பேர் வைக்கலாம். அவரை பத்தி நம்ம எங்கேயுமே பேசுறதே இல்லை. இப்ப ரீசெண்டா அஸ்வின் ரிட்டையர் ஆயிட்டாரு இல்லைங்களா? இதே இடத்துல தோனி, சச்சின், விராட் கோலி, ரோஹித் சர்மா ரிட்டர்ன் ஆயிருந்தா நீங்க கொடுத்த எக்ஸ்பிரஷன் வேற மாதிரி இருக்கும். அஸ்வின்ன்றதுனால அஸ்வின் ரிட்டையர் ஆயிட்டாரு, அவ்வளவுதான். சோ இதுதான் எங்களுடைய பிரச்சனை நான் சொல்ல வரேன். ஏன்னா எல்லாருமே பர்ஃபார்மர் தான். இப்போ கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருந்தா தோனிக்கு ஒரு 1 டவுன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருந்தா இமே புரோக் த சச்சின் ரெக்கார்ட் ஆல்சோ. ஏன்னா அவர் 6 கீழே பிலோ ஆடி 50 ஆவரேஜ் வச்சு ஓடியில 10,000 ரன்னுக்கு மேல ஆடி இருக்காரு. இன்கேஸ் அவர் நம்பர் 2 நம்பர் 3 ஆடி இருந்தா அவருடைய ரெக்கார்டு வேற லெவல் இருந்திருக்கும். ஏன்னா அவர் நம்பர் 3 80 ஆவரேஜ் வச்சிருக்காரு ஓடியில. பட் அது முக்கியம் கிடையாது. இல்ல நீங்க சொல்றது என்னன்னா, ஏன் வந்து இவங்கள மட்டும் சூப்பர் ஸ்டாரா கொண்டாடுறீங்க, இவங்களெல்லாம் ஏன் வந்து நீங்க இக்னோர் பண்றீங்கன்னு கேக்குறீங்க. அது வந்து நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. அதனுடைய ஃபேன்ஸனுடைய இல்ல இக்னோரன்ஸ் கிடையாது. இல்ல இக்னோரன்ஸ் கிடையாது. இல்ல இது இக்னோரன்ஸ் நான் சொல்ல மாட்டேன். நான் எப்படி சொல்றேன், நீங்க சொல்லுவீங்க. நான் இக்னோரன்ஸ் சொல்ல மாட்டேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் இது இக்னோரன்ஸ் கிடையாது. எந்த விதத்துல அவங்களும் இவங்களும் வேறுபட்டாங்கன்றதுதான் என்னோட கொஸ்டின். எந்த தகுதியோட சூப்பர் ஸ்டார் அவங்கள ஏன் கொண்டாட மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறீங்க. சிம்பிளா கேட்கணும்னா அதுக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ஒரு ஸ்போர்ட் மட்டும் இல்ல, எல்லா ஸ்போர்ட்ஸுமே அப்படிதான். சூப்பர் இல்லைங்க, கொண்டாடுறது செகண்ட். நீங்க கொண்டாடுறது பிரச்சனை இல்ல. நீங்க சச்சினை பயங்கரமா கொண்டாடுங்க, டிராவிட பத்தி பேசவே பேசாதீங்க. இப்ப நீங்க கோலிய பயங்கரமா கொண்டாடுறீங்க, புஜாராவை பத்தி பேசவே பேசாதீங்க, அது பிரச்சனையே இல்ல. ஆனா புஜாரா 10 மேட்ச்ல ஒரு 50 கூட அடிக்காட்டி அவரை டிராப் பண்றீங்க. கோலி 10 மேட்ச்ல ஒரு 50 கூட அடிக்காட்டி அவர் இன்னும் சான்ஸ் கொடுக்குறீங்க. எனக்கு கொண்டாடுறது முச்சல, ஏன் டிராப் பண்ணுன்றதான் கொஸ்டின். அதுதான் என்னோட கொஸ்டின். நீங்க கொண்டாடுங்க, வேணாம் இல்ல. அது ஏன்னா அது ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு அவர்கிட்ட அந்த மாதிரி ஒரு இது ஒரு அட்ராக்ஷன் இருக்குன்னா ஓகே கொண்டாடுங்க. அதேதான் புஜாரா பண்ணாரு. அவரோட ஆவரேஜ் வச்சிருக்கிற 45 ஆவரேஜ் வச்சிருக்காரு. என்ன மாதிரி ஆடுவாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் சரியா பண்ணல, 18 இன்னிங்ஸா ஒரு 50 கூட அடிக்கலன்னு அவரை நீங்க இறக்கிட்டீங்க. சேம் லைக் தட் ரோஹித் சர்மா இல்ல, கிட்டத்தட்ட பங்களாதேஷ், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா 3 இதுலயுமே சேர்த்து ஒரு 50 கூட அடிக்கல. இல்ல இதுல நீங்க யார கொஸ்டின் பண்ண இல்ல இப்ப நீங்க சொல்றத வச்சு நான் ஒரு ரிப்ளை பண்ணிடுறேன், அப்புறம் உனக்கு டவுட்டை கேளு. இப்ப நீங்க கொஸ்டின் யாருக்கு எதிரா நீங்க கேக்குறீங்கன்னு தெரியல. ஒண்ணு வந்து ஃபேன்ஸ் வந்து ஏன் வந்து அவங்க பண்ணதெல்லாம் வந்து நீங்க பெருசா பேச மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னீங்க. இன்னொன்னு அவங்களுக்கு ஏன் மறுபடியும் சான்ஸ் கொடுக்குறீங்க. இன்னொன்னு என்ன சொல்றீங்க, அவங்கள ஏன் டிராப் பண்ணீங்கன்னு கேக்குறீங்க. இதுல எல்லாமே வந்து கொஸ்டின் நீங்க கேக்குறது பாத்தீங்கன்னா எல்லா 3 பேரும் எல்லார்கிட்டையும் தான் கேக்குறீங்க. அப்படி இருக்கும்போது வந்து யாரு வந்து சரியாகணும்னு நினைக்கிறேன் நீங்க? ஃபேன்ஸ பத்தி நான் இங்க பேசவே இல்லை. நம்ம இது ஃபேன்ஸ் இழுக்கவே தேவையில்ல. இதுல ஃபேன்ஸ் சம்பந்தமே படல. ஆனா ஒன்லி கிரிக்கெட் போர்டு தான் கேட்டது. இல்ல நான் கிரிக்கெட் போர்ட கேக்குறேன். ஃபேன்ஸ் வந்து நாளைக்கு வந்து சாம்பியன்ஸ் டிராபிக்கு ஃபேன்ஸ் ஸ்குவாட் செலக்ட் பண்ண போறதுல பிசிசிஐ தான் செலக்ட் பண்ண போகுது. இல்ல அவங்களே அப்படிதான் செயல்படுறாங்க. ஒரு நிமிஷம் சம்பந்தம் இல்லாத நீங்க வேற ஒரு டாபிக்ல எடுத்துட்டு போறீங்க நீங்க, ஓகேவா? டாபிக்ன்றது சூப்பர் ஸ்டார் கல்ச்சர் தேவையே இல்லைன்ற கேள்வி. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மேட்ச்ல ஒரு சூப்பர் ஸ்டாரா நம்ம நினைக்க ஒரு சூப்பர் ஸ்டாரே நான் சொல்றேன், ஒரு சூப்பர் ஸ்டார் தேவைன்னு சொல்ற மாதிரி ஒரு ரோஹித்தோ இல்ல ஒரு ரோஹித்தோ இல்ல கோலியோ அடிச்சு வின் பண்ணா மட்டும் தான் டீம் வின் வந்து ஏத்துட்டீங்களா?
அவங்க ஒரு என்னதான் ஃபார்ம்ல இல்லைன்னா கூட மறுபடியும் ஃபார்முக்கு வந்து அவங்க வின் பண்ணாதான் அந்த வின் எடுத்துக்கீங்களான்னு கேக்குறேன் நான். ஃபார்ம்ல இல்லைன்னா டிராப் அவுட் பண்ணிட்டு அடுத்த பிளேயர் போக வேண்டியதானே. இல்ல ஓகே, அவர் எஸ்கே ஏதோ சொல்ல வர்றாரு, அவர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அந்த பாயிண்ட்டுக்குள்ள போவா. நீங்க சொல்லுங்க. இல்ல யாருமே வந்து சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு அவங்களா யாருமே பட்டம் சூட்டிக்கிறது இல்ல. எல்லாருமே வந்து அவங்களுடைய ஸ்கில்ஸ பார்த்து அவங்களுடைய ஹிஸ்டரி பார்த்து அதுக்கப்புறம் எல்லாமே ஃபேன்ஸ் தான் வைக்கிறாங்க. இவர் வந்து இப்போ பிரின்ஸ் கில்லுன்னு சொல்றாங்கன்னா பிரின்ஸ் கில்லுன்னு அவரே வச்சுக்கல, கிங் கோலின்னு சொல்லிட்டு அவரே வச்சுக்கல. எல்லாருமே வந்து நம்ம பார்த்து அவருக்கு அது தகுதியா இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி அந்த கவர் டிரைவ் பார்த்தானே அல்டிமேட் கிங் கோலி மட்டும்தான் இந்த மாதிரி ஆட முடியும், கிங் கோலி மட்டும்தான் இத்தனை 100 அடிக்க முடியும், ரோஹித்னால மட்டும் தான் 200+3 200 அடிக்க முடியும் அப்படின்னு போகும்போது நம்ம செலிப்ரேட் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து கோலிக்காகவோ சச்சினுக்காகவோ டோனிக்காகவோ மேட்ச் பார்க்கிற கூட்டமெல்லாம் இருக்கு. நம்ம என்னதான் இந்தியன் டீம்னு சொல்லிக்கிட்டாலும் ஒரு இண்டிவிஜுவல் பிளேயருக்காக ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. அதெல்லாம் சும்மா வரல. அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்களுடைய பேட்டிங் பிடிச்சிருக்கு, அவங்க என்டர்டெயின் ஆகிறாங்க. அதனால வந்து அவங்க வந்து எப்படி சொல்றது, ஒரு ஃபேனா இருக்காங்க, அவங்க சூப்பர் ஸ்டாரா வச்சுக்கிறாங்க. அது வந்து ஒரு இண்டிவிஜுவல், அது நம்ம தலையிட தேவையில்ல. நீங்க என்ன சொல்றீங்கன்னா மறுபடியும் வாய்ப்பு தராங்கன்னா வாய்ப்பு யாரு தராங்க, யாரு வந்து ரூல்ஸ் அந்த மாதிரி வைக்கணும்? கிரிக்கெட் போர்டும் அந்த செலக்ஷன் கமிட்டி தான் இப்போ அதுக்கு முடிவு பண்ணுமே தவிர அவங்க கிட்ட ஏன் டிசிஷனை கொடுக்குறாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் அவங்க ஏதாவது புஷ் பண்றாங்களா இந்த மாதிரி நான் ஆட போறேன்ட்டு? இப்ப ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சுக்கு வரலன்னா ஏன் வந்து நீங்க அலோவ் பண்றீங்க? இந்தியா டீம் தான் முக்கியம், நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த வேலையை செய்யுங்கன்னு சொல்லணும். அதே வந்து ஒரு சர்ப்ராஸ் கானோ ஒரு யார் சொல்ல ஆகாஷ் தீபா நான் போறேன்னா விட்டுற முடியுமா? அந்த மாதிரி எனக்கு பர்சனல் ஒர்க் இருக்கு நான் நின்னுக்கிறேன்னா விட மாட்டாங்கல்ல. அப்போ இதுல யார் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கணும்? ஒரு செலக்ஷன் கமிட்டியும் பிசிசியும் தான் இதுக்கு முடிவு எடுக்கணுமே தவிர அதை விட்டுட்டு இண்டிவிஜுவலா சூப்பர் அவங்க வந்து அவங்களோட ஃபேம் இருக்கு, அவங்களுக்கு காசு இருக்கு, அவங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. சோ இந்த கல்ச்சரை வந்து டெவலப் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பிசிசியும் செலக்ஷன் கமிட்டியும் தான் நான் சொல்லுவேன். இல்ல அததான் நாங்களும் பேசிட்டு இருக்கிறோம். நாங்க ஃபேன்ஸ் பிளேம் பண்ண போறதில்ல. நாங்க சொன்னதே நீங்க புரிஞ்சுக்கல. நாங்க ஃபேன்ஸ் எல்லாம் பிளேம் பண்ணல. ஃபேன்ஸ் எப்படி பிளேம் பண்ண முடியும்? ஒரு படம் நல்லா ஓடுதுன்னா நல்லா பார்ப்பாங்க, ஒரு கிரிக்கெட் பிளேயர் நல்லா ஆடுவாங்கன்னா நல்லா கொண்டாடதான் சொல்லுவாங்க. இங்க வந்து ஃபேன்ஸை நாங்க பிளேம் பண்ணல. நீங்க சொல்றீங்க பாத்தீங்க, அந்த கல்ச்சரை ஊக்குவிக்கிற பிசிசிஐ தான் சொல்றான். இப்ப நீங்களே வந்து அது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லிட்டீங்க, அதை பார்த்து 10 பேர் வருவான்னு சொல்லிட்டீங்க. பிசிசிஐ பண்றதை நீங்க எப்படி கொஸ்டின் பண்ண முடியாது? நீங்களே ஆதரிக்கிறீங்கல்ல. ஏன் புஜாராவுக்கு ஒரு ரூலு, ஏன் ரோஹித் சர்மாவுக்கு ஒரு ரூலு, கோலிக்கு யாரும் ஒரு ரூல்? என்னுடைய கொஸ்டின் அதான். நீங்க அவர் எவ்வளவு பேர் லெஜெண்டா இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. 10 மேட்ச் ஆடலன்னா கண்டிப்பா அவருக்கு ரெஸ்ட் கொடுக்கணும், இல்ல அவரு போய் டொமஸ்டிக்ல ஆட்டுவாங்கன்னு சொல்லணும். புஜாரா வந்து அவரை சைட்லைன் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா ரஞ்சி மேட்ச்ல ஆடி இருக்காரு. இந்த வருஷம் 2024 டாப் 3ல அவர் தான் இருக்காரு. 800 ரன் அடிச்சு வச்சுருக்காரு. ரோஹித் சர்மாவும் கோலியும் எப்போ ரஞ்சி ஆடினாங்க? நாங்க ஃபேன்ஸை பிளேம் பண்ணவே இல்லை. ஃபேன்ஸ் எதுக்கு பிளேம் பண்ண முடியும்? அவங்க கொண்டாடுறாங்க கிரிக்கெட் பிளேயர். இல்ல கொண்டாடுறாங்க. ஏன் சூப்பர் ஸ்டார்னு பட்டம் கொடுக்கிறது வந்து ஃபேன்ஸ் தான். சோ அவங்க எல்லாம் இல்ல கல்ச்சர் பட்டத்தை பத்தி எனக்கு பிரச்சனையே இல்ல. அவர் கிங்கா இருக்கட்டும், கோலியா இருக்கட்டும், ஹிட்மேனா இருக்கட்டும், எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. நீங்க என்ன பட்டம்னாலும் கொடுங்க, ஓகே என்ஜாய். அதை நாங்க சொல்ல வரல. நாங்க அந்த கல்ச்சர், ரோஹித் சர்மானா 20 இன்னிங்ஸ் அவுட் ஆனாலும் 20 இன்னிங்ஸ் பர்ஃபார்ம் பண்ணாட்டியும் ரோஹித் சர்மா தான் கேப்டன், அவர் தான் விளையாடணும். விராட் கோலினா அவர் வந்து 15 மேட்ச் ஆடாட்டியும் அவர் தான் பர்ஃபார்ம் பண்ணாட்டியும் நான் அவர் தான் கொடுப்பேன். ஆனா புஜாரா வந்து ஒரு 15 இன்னிங்ஸ்ல 50 அடிக்கலாம் தூக்கிடுவான். ரகானே வந்து WTCல சதம் அடிச்சாரு, அதுக்கு WTCல சதம் இல்ல, ஒரு 70+ ரன் அடிச்சாரு. அதுக்கப்புறம் அவர் நம்ம சைட் லைன் பண்ணிடுவோம். ஏன் தெரியாது? அதுதான் சூப்பர் ஸ்டார் கல்ச்சர் நான் சொல்றேன். நீங்க யார வேணாலும் பிளேம் பண்ணலாம். இதுக்கு நீங்க ஃபேன்ஸை பிளேம் பண்றீங்களா பண்ணிக்கோங்க, பிசிசிஐ பிளேம் பண்றீங்களா பண்ணிக்கோங்க, கிரிக்கெட் பிளேயர்ஸை பண்ணிக்கிறீங்களா பண்ணிக்கோங்க. எங்களுடைய ஒரே கொஸ்டின், இந்த கல்ச்சரை யாரு ஊக்குவிச்சாலும் அது தப்பு தான். ஈவன் அது பிசிசிஐ இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, ஒரு பிளேயருக்கு ஒரு நியாயம், இன்னொரு பிளேயருக்கு ஒரு நியாயம் எங்க இருந்து அது வருது? இப்ப நீங்க சிம்பிளா எடுத்துக்கோங்க. நாங்க ராகுல் டிராவிடையும் சச்சின் டெண்டுல்கரையும் கொண்டாடுறது ஒரு ஃபேன்ஸுடைய மனநிலை தான். ஆமா, ஏன்னா சச்சினை நிறைய பேருக்கு பிடிக்கும், அதனால சச்சினை கொண்டாடுறாங்க. ராகுல் டிராவிட வந்து அவங்க பெருசா ரசிக்கலையோ இல்ல பெருசா அவங்களுக்கு தோணலையோ நம்ம கொண்டாடணும்னு அவங்க விட்டாங்க. அது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது, அது அவங்களுடைய வேல்யூ. ஆனா அது வந்து ஒரு பிசிசிஐ பார்க்க கூடாது. அததான் நான் சொல்ல வரேன். அவர் வந்து டிராப் பண்றதுக்கு ஒரு ரீசனா பார்க்க கூடாது. நீங்க கொண்டாடுறது எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா கொண்டாடத்தோட நிக்கிறது இல்ல, டிராப் பண்றதுல அந்த சூப்பர் ஸ்டார் தனத்தை காட்டிடுறீங்க. அதுதான் பிரச்சனை. இப்ப அதனாலதான் நம்ம தோத்தோம். நீங்க சொன்னீங்க ஏன் சர்ப்ராஸ் கான உட்கார வச்சிங்கன்ட்டு. நானும் அதான் கேறேன், ஏன் உட்கார வச்சாங்க? கோலியும் ராகுலும் சோரியத்தையும் உட்கார வச்சுட்டு சர்ப்ராஸ் கானுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாமே. அதுதான் இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் அவர் கொடுத்துருக்கலாம்ல சார். ஃபார்ம்லன்னு வெளியே உட்காரீங்க, ஒரு மேட்ச் கழிச்சு மறுபடியும் உள்ள கூட்டு வரீங்க. இதெல்லாம் எதுக்கு காரணம்? ஒரு பிக் நேம் இந்தியன் பிரின்ஸ் கொண்டாடிட்டு இருக்கிறோம். அதுவும் ஒரு ரீசன். அபிமன்யு ஈஸ்வரன் சீரிஸ் ஃபுல்லா எதுக்கு கூட்டு போனீங்க? 5 மேட்சுங்க.
ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுக்கணும்னு தோணல. ஈவன் தேவதத் படிக்கல் கூட கொடுத்தீங்க. ஏன்னா தேவதத் படிக்கல் ஐபிஎல் ஆடிக்கிறாரு, அவருக்கும் சூப்பர் ஸ்டார் கல்ச்சர் தான், பிக் நேம். ஆனா அபிமன்யு ஈஸ்வரனுக்கு பிக் நேம் கிடையாது. கம்பேர் தன் எல்லா பிளேயர்ஸோட அபிமன்யு ஈஸ்வரன் நல்ல டொமஸ்டிக்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஐ திங்க் 50+ ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஏன்னா அவர் பிக் நேம் கிடையாது, அவர் ஐபிஎல் ஸ்டார் கிடையாது. ஒரு கேப்டனு, கோச், ஈவன் பிசிசிஐ செலக்டர் வரைக்குமே பிடிக்குதுன்னா இந்த பிக் நேம் தான் பாக்குறாங்கன்னு என்னோட அபிப்பிராயம். அவங்க வந்து இந்த மாதிரி இந்த பிக் நேம் பார்க்காம பர்ஃபார்மன்ஸ் பார்த்து செலக்ட் பண்ணிட்டு போக வேண்டியதானா? அப்படி பார்த்துட்டு அபிமன்யு இருப்பாரு, சர்பர்ஸ் கான் ஆடி இருப்பாரு. இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்குது. ஏன் நீங்க பாபர் அசாம வந்து இன்டர்நேஷனல் லெவலா இல்லங்க? இல்ல நான் ஒத்துக்கவே மாட்டேன். இன்டர்நேஷனல் லெவலா நான் கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டேன். இது நான் சட்டை பிடிச்சு சண்டை போடுவான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். பாபர் அசாம வந்து எகென்ஸ்ட் அந்த பாபர் அசாம தூக்குனாங்க, அங்க வந்து உடைஞ்சிச்சு, அந்த சூப்பர் ஸ்டார் கல்ச்சர் உடைஞ்சிச்சு. பாபர் அசாம தூக்கின்னு குலாமன் ஒருத்தர் போட்டாரு, அவர் அடுத்த மேட்ச் 100 வச்சாரு. ஆனா விராட் கோலி நீங்க தூக்கல 5 மேட்ச் சீரீஸ்ல. ரோஹித் டிராப் பண்ணாங்க. ஆன்சர் இல்ல, அதுதான் சொல்ல வரேன். ஆன்சர் இல்ல, ரோஹித் இல்ல, ரோஹித் டிராப் எல்லாம் பண்ணலீங்க அவங்க. அவரே வந்து ஒத்துக்கினாரு, நானா இந்த மேட்ச் சரியா ஆடல அப்படிதான் சொன்னேன். அது எப்படினாலும் இருக்கலாம், அது எப்படினாலும் இருக்கலாம். ஆனா வெளியே என்ன வருதோ அதுதான். அவர் கேப்டன் விட்டு தூக்கல இல்லைன்னோ 5 மேட்ச் சரியா அந்த கேப்டன் விட்டு தூக்கலையே. இப்போ வந்து இதேதான் வந்து பாபர் அசாம் வந்து வந்துட்டு பிசிசிஐ தான். பிசிசிஐ மட்டும் தான் அவங்க தான் வந்துட்டு இதை சூஸ் பண்ணோம். எப்படின்னா இவங்க எல்லாம் ஃபார்ம்ல இல்ல பிளேயிங் லெவனா அவங்க தான் சூஸ் பண்றாங்க. பிசிசிஐ தான் உள்ள டீம்ல விளையாட வைக்கிறது. ஐயா பிசிசிஐ அப்புறம் கிரிக்கெட் பிளேயர்ஸ், ஃபேன்ஸ் இதெல்லாம் வேற விஷயம் பையா. அவங்கள தூக்காததுக்கு என்ன ரீசன் நிக்குது அர்த்தம். அந்த வழி அந்த மிடில் என்ன ரீசன் இருக்குது? நீங்க வந்து அழகா எடுத்து கொடுத்தீங்க. பாபர் அசாம ஏன் அவரை கூட தான் கொண்டாடுறாங்கன்ட்டு பாபர் அசாம தூக்குறாங்க பாகிஸ்தான் கிரிக்கெட். இல்ல எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னா வச்சுக்கோங்க, சூப்பர் ஸ்டார் கல்ச்சர் வந்துருச்சு அதனாலதான் வந்து கிரிக்கெட் அஃபெக்ட் ஆகுது. அது எல்லாமே நம்ம பேசலாம், இல்லன்னு சொல்லல. அந்த சூப்பர் ஸ்டார்ன்றது பட்டத்தை ஏன் கொடுக்குறோம்? ஃபர்ஸ்ட் எப்படி வாங்குறாங்க அவங்க? சரி சூப்பர் ஸ்டார் பட்டம் வேணாம் சார், விராட் கோலின்னு ஒரு நேம் வச்சுக்கலாம். நீங்க இல்ல விராட் அவர் நேமா வச்சுக்கலாம். இப்ப அவர் சூப்பர் ஸ்டார் இல்லையா அப்ப இந்தியன் கிரிக்கெட்ல? இல்லைங்க, அவரு நல்லா நல்லா எல்லாருமே தான் வர்றவங்க எல்லாருமே நல்லா ஆடுறாங்க. ஏன் சூப்பர் ஸ்டார் ஒரு அவங்களுக்கு ஒரு போஸ்ட் அவங்களுக்கு ஒரு ரோல் கிடைக்குது? இல்ல அவங்க நல்லா ஆடுறதுனாலே குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க நல்லா ஆடுறதுனாலே குடுக்குறாங்க. அக்செப்ட், நான் ஒத்துக்கிறேன். கிடையாது வேற என்ன ரீசன்? அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அத்தனை வருஷம் இந்தியாக்காக பண்ணது, இந்தியன் கிரிக்கெட்டுக்காக அவங்க பண்ணது, அதுக்கப்புறம் மற்ற பிளேயர்ஸ் கூட கம்பேர் பண்ணி தான் இவங்க எல்லாரோட பெட்டரா இருக்குன்றதுனால தான் சூப்பர் ஸ்டார். இவர் ஃபேன் பை மாதிரி பேசிக்கிறாரு. சுப்மன் கில் எத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணாரு? சுப்மன் கில் எத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணாரு? சுப்மன் கில் எத்தனை வருஷம் வச்சுங்க? வந்து நான் ஒன்னும் சூப்பர் ஸ்டாரா ஏத்துக்கல. நீங்க தான் சொல்றீங்க சூப்பர் ஸ்டார் ஏத்துக்கலையா? நீங்க ஏத்துக்க தேவையில்லைங்க, நீங்க ஏத்துக்க தேவையில்ல. சுப்மன் கில் நீங்க ஏத்துக்க தேவையில்ல. அவர் அப்படிதான் கொண்டாடுறதுனால அவர் சைட்லைன் பண்ணான்னு சொல்ல வரா. இல்ல யாருமே நீங்க ஏத்துக்கனா எடுக்கலன்னு சொல்லிட்டு யாருமே வந்து சுப்மன் கில் வந்து 3rd மேட்ச்ல டிராப் பண்ணாங்கல்ல, அதனால யாருமே சொல்லலையே, எதுவுமே சொல்லலையே. அவங்க யாரும் சொல்லல. அதே வந்து கோலியை டிராப் பண்ணிருந்தா இந்த மாதிரி பேசுற மீடியாவும் அவங்களோட ஃபேன்ஸும் சும்மா விட்டுருப்பாங்களா? அது மட்டும் சொல்லுங்க பாக்கலாம். அதுதான் பிரச்சனையேன்னு சொல்லுவேன். அதுதான் பிரச்சனையே. நீங்களே எனக்கு எல்லா பாயிண்டும் எடுத்து கொடுத்துறீங்க. நீங்களே எனக்கு எல்லா பாயிண்டும் எடுத்து கொடுத்துறீங்க. அதுதான் பிரச்சனையே. விட்டுருப்பாங்களா சும்மா? மீடியாவும் ஃபேன்ஸும் சும்மா விட்டுருப்பாங்களா? பொறுமையா கேக்குறேன். ஒரே ஒரு நிமிஷம். அந்த சுபம் கில்ல வந்து விராட் கோலி யார் சூப்பர் ஸ்டார்னு பேசணும் இல்லையா? அதுக்கு சொல்றேன் நான். இல்ல அதுதான் சொல்ல வரேன். சுபம் நீங்களே இப்ப வந்து கல்ச்சரை நீங்களே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சுபம் அப்ப சுபம் கில்ல சூப்பர் ஸ்டார் இல்லதானே? இல்லதா சூப்பர் ஸ்டார் இல்லதா ஒத்துக்கலாம். சூப்பர் ஸ்டார் இல்லதா. ஆனா விராட் கோலி சூப்பர் ஸ்டார்ன்றதால்தான் ஃபேன்ஸ் எல்லாம் கடிச்சிருவாங்க, மீடியா எல்லாமே அவ்வளவுதான் விட மாட்டாங்க. அததான் சொல்ல வரேன். அந்த கல்ச்சர் தான் வந்து ஆஸ்திரேலியாவோட 10 வருஷத்துக்கு அப்புறம் பிஜிடியை விட வச்சுச்சு. அந்த கல்ச்சர் தான் நம்ம 3-1 லாஸ் பண்ண வச்சுது. அந்த கல்ச்சர் தான் நியூசிலாந்து வந்து 3-0 தோத்து வச்சுச்சு. ஓகேவா? அதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு புஜாராவும் ரெய்னாவும் இதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதுக்கும் போது நீங்க தூக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்போ வந்து அது வேற விஷயம். இப்ப புஜாரா ரெய்னா வந்து உங்களுக்கு அங்க ஒரு டீம் இருந்ததுனால உங்களுக்கு அந்த சூப்பர் ஸ்டார் கல்ச்சரை பத்தி தெரியல. புஜாரா 250 பால் அடி வாங்குவாரு, அவ்வளவுதான்.
அவரு நம்ம சூப்பர் ஸ்டாரா கொண்டாட போறது. ஏன்னா அவருக்கு ஃபேஸ் வேல்யூவும் இல்ல, அவர் வந்து பேர் சொல்ற அளவுக்கு ஐபிஎல் பிளேயரும் கிடையாது. அவர் டீமை காப்பாத்துவாரு. 250 பால் ஆடி கிட்டத்தட்ட ஒரு நீங்க அதே மாதிரி அஸ்வினை பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா அனுமன் விகாரி அஸ்வினும் போட்டு ஒரு நாள் ஃபுல்லா 35 ஓவர் அடி வாங்கியே மேட்சை காப்பாத்துவாங்க. அவங்கள நம்ம சூப்பர் ஸ்டாரா கொண்டாடுறதில்ல. ஒரே ஒரு சதம் போட்டோம் பாருங்க, அடுத்த நாள் எல்லா ஃபேவரட் ஹெட்லைன்ஸ் 82nd செஞ்சுரி, அவ்வளவுதான். இதுதான் சொல்ல நீங்க இன்டர்நேஷனல். நம்ம இவ்வளவு பேசுறோம், டோனி வந்து நடந்து வந்தாலே போதும், அவர் வந்து ஒரு 6 அடிச்சாலே போதும்னு தான் பேசுற குரூப். ஏங்க அது ஐபிஎல் வராங்க, நீங்க ஐபிஎல் நோட்டு போறீங்க டீம் எல்லாம் இது பாக்க நீங்க இல்லையா? அதுவும் தப்புன்னு தான் சொல்ல வரேன். அதுவும் தப்பு, அதுவும் தப்பு தான், அதுவும் தப்பு தான், அதுவும் தப்புன்னு தான் சொல்ல வரேன். அவர் ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலையான்னு கேக்குறேன் நானு. அதுவும் தப்புன்னு தான் சொல்ல வரேன். இப்ப நீங்க வந்து அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாட்டி தப்பா. இப்ப நீங்க ஜஸ்ட் எக்ஸாம்பிள் பேட் கமின்ஸ் எடுத்துக்கோங்க. பேட் கமின்ஸ் யாரு? 2018-19 ஸ்டீவன் ஸ்மித் கேப்டன் வந்து அந்த பேப்பர் பால வந்து சேதப்படுத்துற இதுல வந்து கேப்டன்ஸ் அதே மாதிரி கேப்டன்சியும் வைஸ் கேப்டன்சி வந்து வார்னர் கிட்ட இருந்து புடுங்கினாங்க. அதுக்கப்புறம் டிம் பெயின் கிட்ட கொடுத்தாங்க. அவரு ஒரு 3 வருஷம் ரன் பண்ணாரு. அவரு ஏதோ ஒரு வேற ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிட்டு இமிடியேட்டா கேப்டன் வந்து தூக்குனாங்க. அப்ப யாரு கேப்டன் கொடுக்குறதுன்னே தெரியல. ஏன்னா ஸ்டீவன் ஸ்மித் பேனு, வார்னர் பேனு. அப்பதான் வந்து ஜஸ்ட் சரி கொடுக்கலாம் பேட் கமின்ஸ்க்கு கொடுத்தாரு. அவர்கிட்ட இன்னைக்கு வேர்ல்ட் கப் இருக்கு, WTC சாம்பியன்ஸ் இருக்கு, ஆஷிஸ் வின் பண்ணிட்டாரு, பிஜிடி வின் பண்ணிட்டாரு. நான் எங்கேயுமே அவர் சூப்பர் ஸ்டாரா பார்த்ததே இல்ல, எந்த நியூஸ் பேப்பரும் பார்த்ததே இல்ல. பேட் கமின்ஸ் ஆஸ்திரேலியன் கேப்டன், தட்ஸ் இட், முடிஞ்சது. கிங்கும் கிடையாது, பிரின்ஸும் கிடையாது, ஹிட்மேனும் கிடையாது, தலையும் கிடையாது. அந்த சூப்பர் என்னன்னா இந்தியால மட்டும் நம்ம அத பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? அதுதான் பாஸ், அதுதான் தப்புன்னு சொல்ல வரேன்னா, அதுதான் சொல்ல வரேன். இல்ல ஃபேன்ஸா வந்து சேர்ந்து பண்றதுதான் இந்த வேலை. அதனால இல்ல ஃபேன்ஸ குறை சொல்ல முடியாதுங்க. ஃபேன்ஸ் 1000 பண்ணுவாங்க. கிரிக்கெட் போர்டு என்ன பண்றதுதான் கொஸ்டின். ஃபேன்ஸ் 1000 விஷயத்த பண்ணுவாங்க. ஃபேன்ஸ நான் பிளேம் பண்ண முடியாது. ஏன்னா அவன் காசு கொடுக்கறான், மேட்ச் பாக்குறான், அவன் ரீசார்ஜ் பண்றான், மேட்ச் பாக்குறான், அவன் என்னன்னு சொல்லலாம், அவனுக்கு ரைட்ஸ் இருக்கு. நான் கிரிக்கெட் போர்டை தான் பிளேம் பண்ண முடியும். நீங்க வந்து ஃபேன்ஸ் எதிர்பார்க்கறதெல்லாம் கொடுத்துட முடியாது. நான் எதிர்பார்த்த புஜாரா இந்த சீரீஸ் ஆடணும்ட்டு கொடுத்தாங்களா? நம்பர் 3 புஜாரா இருந்தா வேற லெவல் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். கொடுத்தாங்களா? இல்ல. அங்க வந்து பேஸ்வாலி இருக்கிற சுப்மன் கில்லுக்கு தான் கொடுத்தாரு. அவரு இது வரைக்கும் ஒரே ஒரு 100 கூட அடிக்கல 12-13 மேட்ச்ல. இல்ல கேக் ஏதோ சொல்ல வராது இல்லங்க. இப்போ இவங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா இப்ப அங்க செலக்டர்ஸ் மட்டும் தான் வந்து ஒரு கீ ரோல ப்ளே பண்ணோம். அவங்க சூப்பர் ஸ்டாரா பார்த்து ஏன் செலக்ட் பண்றாங்க? அவங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தானே. இல்ல அதுதான் நாங்களும் தப்புன்னு சொல்றேங்க. அததான் தப்புன்னு சொல்லிட்டு பேசுகிறேன். சூப்பர் ஸ்டார் எல்லாரும் தூக்கிட்டு ஒரு புது டீம் அமைச்சாங்க. அதனால மட்டும் தான் நம்ம T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணோம். அந்த மாதிரி வந்து செலக்டர்ஸ் மட்டும் தான் பண்ணணுமா தவிர நம்ம வந்துட்டு என்ன சொல்றோம், அவங்க சூப்பர் ஸ்டார்ஸ் பிளேயரு. இப்ப விராட் கோலி எல்லாம் பாத்தீங்கன்னா MCGல பாகிஸ்தான் கூட வின் பண்ணாங்க லாஸ்ட் டைம் 2020ல. அது எப்படி வின் பண்ணாங்க? அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் பிளேயரு, லாஸ்ட் வரைக்கும் அந்த களத்துல இருந்தாரு. சோ அதனால அவர் வின் பண்ணி கொடுத்தாரு. சோ அந்த கேப்பபிலிட்டி இருக்கிறதுனால மட்டும்தான் அவங்கள சூஸ் பண்ணி ஓகே இவங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஃபார்ம்ல இல்லனாலும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க செலக்ட் பண்ணி அனுப்புறாங்க. இல்ல அது ஓகே. நாம அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த இன்னிங்ஸ தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறோம். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? என்னைக்காவது அந்த கோலி அதை பண்ணதுக்கு வந்து கொண்டாடாம இருக்கிறோமா? இன்னும் 100 வருஷம் ஆனாலே அந்த சீனை வச்சு கொண்டாடுவோம். ஓகேவா? அது நான் தப்புன்னு சொல்ல வரல. அதே மாதிரி அவர் 10 இன்னிங்ஸ் ஃபெயிலியர் ஆனா அவரை உட்கார வைக்கணும்ல. நீங்க ஆடினா வந்து புகழணும், ஆடாட்டி எதுவுமே பேசக்கூடாது, வாயை பொத்திட்டு இருக்கணும்னு நீங்க சொல்ல வரீங்க. அது நாங்க ஒத்துக்கலன்னு சொல்ல வர அவ்வளவுதான். ஆடலனா கண்டிப்பா அவங்கள டிராப் பண்ணலாம். டிராப் பண்ணிட்டு வேற நல்லா பெர்ஃபார்ம் பண்ற டிராப் பண்ண தேவையில்லைங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரியே அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் தான்ப்பா, அவர் சூப்பர் ஸ்டார் தான் இவ்வளவு தூரம் இந்தியன் கிரிக்கெட் பண்ணிருக்காருன்னா நீங்க டொமஸ்டிக் ஆட வைங்க. டொமஸ்டிக் கூட உங்களால ஆட வைக்க முடியாதா? சரி, மிகப்பெரிய பிளேயர் அவர் வந்து இந்தியா, அவரு ஒரு பேட் பேஸ்ல போயிட்டு இருக்காரு. இன்னைக்கு மிகப்பெரிய பிளேயர் ரோஹித் சர்மா ஒரு பேட் பேஸ்ல போயிட்டு இருக்காரு, மிகப்பெரிய பிளேயர். அப்படி எல்லாம் நம்ம அவரை தூக்கிட முடியாது. நீங்க சொல்றீங்க, அக்செப்டட், நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா அவங்க இந்தியா டீமுக்கு பண்ணது அவ்வளவு பெரிய விஷயம். ஒரு டொமஸ்டிக் புஷ் பண்ண முடியாது. உங்களால ஆடுங்க, டொமஸ்டிக் ஆடிட்டு போங்க, ஒரு பயிற்சி இடத்துல ஆடிட்டு போங்க, எல்லா சீரீஸ் அட்டன் பண்ணும் கூட சொல்ல முடியாதா? அதுதான் டாமினேஷன் சொல்ல வரேன். நான் என் இஷ்டத்துக்கு தான், நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் எனக்கு வேணாம்னா நான் வரமாட்டேன், செகண்ட் மேட்ச் நான் வேணாம்னா வரமாட்டேன், 3ஆவது மேட்ச் நான் வேணாம்னா வரமாட்டேன். ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பின்னர் வந்து லெஜெண்டரி ஸ்பின்னர் வந்து சீரீஸ் நடுவுல ரிட்டையர் எடுப்பாரு, அதையும் சாதாரணமா எடுத்துட்டு போயிட்டே இருந்தோம். புரியுதுங்களா? அவர் இன்னும் 2 மேட்ச் விட்டு கூட ரிட்டையர் ஆயிருக்கலாம். அவருக்கு அவ்வளவு அர்ஜென்ட் இல்லை, அது என்னன்னே தெரியாது. போட்டா அப்படின்ற மாதிரி 537 விக்கெட், கிட்டத்தட்ட 10,000 ரன் அடிச்சுட்டு 50 செஞ்சுரி அடிச்ச மாதிரி கிடக்குது. 537 விக்கெட்ன்றது சாதாரண விஷயம் இல்ல. அவனை சாதாரணமா கடந்து போயிட்டான். அதுதான் பிரச்சனையேன்னு சொல்ல வரேன். அவர் என்ன தப்பு பண்ணாரு நீங்க அவரை நம்ம ரிட்டையர் பண்ற அளவுக்கு போக விட்டோம்? நியூசிலாந்து சீரீஸ்ல மட்டும்தான் அவர் நல்லா பண்ணல.
அவ்வளவுதான். அவர் ஸ்டாண்டர்டுக்கு அதை நல்லா பண்ணல. அவர் ஸ்டாண்டர்டுக்கு அங்கேயும் 13 விக்கெட் நம்ம எடுத்தாரு. அவர் ஸ்டாண்டர்டுக்கு அது கரெக்டா பண்ணல, அவ்வளவுதான். சோ அப்படி சொல்ல வர நீங்க வந்து நாங்க எல்லாருமே ஃபேன்ஸை பிளேம் பண்றதா நினைச்சீங்கன்னா அது பயங்கரமா மாறிடும். ஃபேன்ஸ் எல்லாம் பிளேம் பண்ணல. அந்த கல்ச்சர்னால உன்னை கொண்டாடுறோம்னா இண்டிவிஜுவல் பிளேயரை நம்ம பிளேம் பண்ண கூடாது. ஏன்னா அது வந்து இல்ல பிளேம் பண்ணலைங்க, பிளேமே இல்ல, கிடையாது. இது நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நல்லா ஆடும்போது நாங்க உங்களை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறோம். இந்தியாவே உங்களை எல்லாருடைய போன்லயும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா கோலி தான் இருப்பாரு. அந்த பாகிஸ்தான் கூட வின் பண்ணும்போது ஆடினாம் பாடுற தலைவன் இன்னைக்கு ஒரு இன்னிங்ஸ் அப்படின்ட்டு அவ்வளவு கொண்டாடுறோம். அதே மாதிரிதான் கண்டினியூவா ஃபிளாப் ஆகும்போது தலைவா கொஞ்ச நேரம் உக்காருன்னு சொன்னாலையும் ஏத்துக்கணும். அது எப்படி நீ சொல்லலாம், உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது நீ சொல்றதுக்கு அப்படின்னு சொல்ல வர்றதுதான். சொல்ல மாட்டாங்க. இப்போ ஆஷா பாத்தீங்கன்னா அவர் மேபி அவர் ஃபீல் பண்ணிருக்கலாம், என்னோட பர்ஃபார்மன்ஸ் இந்த டீமுக்கு வந்து அந்த இடத்துல மேபி அவரால் கொடுக்க முடியல அப்படின்னு தெரிஞ்சதுனால மட்டும்தான் மேபி அவர் வெளியே போனாருன்ட்டு என்னோட தாட்டு. ஓகேவா? அந்த மாதிரி இவங்களும் ஃபீல் பண்ணணும். இப்ப ரோஹித் சர்மா வந்துட்டு நான் ஓகே என்னால பர்ஃபார்ம் பண்ண முடியல நான் உக்காரன்னு சொல்லிட்டு போனாரு. ஏன் அதை கோலி பண்ண கூடாதா? ஏன் அதை வந்து நீங்க புஜாராவுக்கு பண்ணிருக்க கூடாதா அந்த சான்ஸா? ஏன் அதை நீங்க ரகானுக்கு அந்த சான்ஸை கொடுத்துருக்க கூடாதா? நீங்க உக்காரீங்களா ரகானா ஒரு டைம்? ஏன் புஜாரா நீங்க இந்த சீரிஸ் ஒரு டைம் உக்காரீங்களான்னு கேட்க கூடாதா? அவரை மட்டும் தூக்கிறீங்க. அந்த மாதிரி இவங்களும் தூக்கணும். தூக்கினா மட்டும்தான் அவங்க பர்ஃபார்ம் பண்ணணும். அததான் சொல்றேன், அந்த கல்ச்சர் தூக்க விட மாட்டேங்குது. கல்ச்சர் நீங்க ஐ திங்க் நான் கொஸ்டின் கரெக்டா புரிஞ்சுக்கல, இல்ல நீங்க கேக்குற கொஸ்டின் தப்பான்னு தெரியல. ஒண்ணு, நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட கொஸ்டின் என்னன்னா சூப்பர் ஸ்டார் கல்ச்சர் வந்து வேணுமா வேணாவான்னு கேட்டீங்க. சூப்பர் ஸ்டார் கல்ச்சர் வேணும். ஆனா இந்த பிரச்சனை எல்லாம் அவங்க இண்டிவிஜுவல் பிளேயர் ரெடி பண்ணணும், கமிட்டி ரெடி பண்ணணும். சூப்பர் ஸ்டார் வேணும்னு சொல்றதுக்கு ரீசன் இல்லையே. வேணும்னு சொல்றதுக்கு ரீசன் இல்லையே. வந்து எல்லா ஒரு பாயிண்ட் இருக்குன்னு சொல்லலாம். ஒண்ணு வந்து நல்லதாவும் யூஸ் பண்ணலாம், கெட்டதாவும் யூஸ் பண்ணலாம். அந்த சூப்பர் ஸ்டார்ன்றத வந்து நம்ம செலிப்ரேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கணும். அதுக்காக அதை வச்சு இல்ல இந்த மாதிரி பண்ண கூடாது. இல்ல அது நான் எதுக்கு நான் சூப்பர் ஸ்டார் கல்ச்சர் எதுக்கு கொண்டாட வைக்கிறீங்கன்றதுதான் கொஸ்டின். ஏன்னா 100 அடிச்சிட்டாரா, குட். விராட் கோலி சூப்பர் 100 அடிச்சிட்டாரு, நல்ல விஷயம். விராட் கோலி ஃபிளாப் ஆயிட்டாரா, ஓகே ட்ரீம்ல டிராப் பண்ணிக்கிறாங்க, முடிஞ்சு போச்சு. அதை நீங்க வந்து எல்லா பிளேயருக்கும் கல்ச்சர் கொடுங்க. ஏன்னா நீங்க ஏன் புஜாரா பண்ணாத இன்னைக்கு கோலி என்ன பண்ணிட்டாரு? ரோஹித் சர்மா பண்ணாத கோலி இவரு புஜாரா பண்ணாத ரோஹித் என்ன பண்ணிட்டாரு? நான் ஸ்பெசிபிக்கான பிளேயர்ஸ் கொடுக்கறதான் தப்புன்னு சொல்ல வரேன். எல்லாருக்கும் ஒரே நியாயம் இருக்கணும். ஃபேன்ஸ் வந்து அவங்க பிரிச்சு கொண்டாடுவாங்க. எனக்கு கோலி தான் பிடிக்கணும், நான் கோலி தான் செலிப்ரேட் பண்ணுவேன். தோனி தான் பிடிக்கணும், நான் தோனி தான் செலிப்ரேட் பண்ணுவேன். அது ஃபேன்ஸ் அவங்க என்ஜாய் பண்றதுக்காக அவங்க பண்றாங்க. பட் பிசிசி அப்படி பார்க்கலாம்? பிசிசி ஏன் அப்படி பார்க்கணும்? ஃபேன்ஸ் கொண்டாட்டு போட்டாது, அவங்களோட இஷ்டம். அதை நம்ம தடுக்க முடியாது. ஆனா பிசிசி ஏன் அப்படி பாக்குது? பிசிசியை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி ஒரு இந்தியன் கிரிக்கெட்டர், புஜாரா ஒரு இந்தியன் கிரிக்கெட்டர், ஆகாஷ் தீப் ஒரு இந்தியன் கிரிக்கெட்டர், சிராஜ் ஒரு இந்தியன் கிரிக்கெட்டர், அவ்வளவுதான். விஷயம் என்னன்னா, நீங்க சூப்பர் ஸ்டாரை கொண்டாடுங்க, தப்பு இல்ல, ஓகே, இட்ஸ் அக்செப்டபிள். ஃபேன்ஸா கொண்டாடுறீங்களா, அக்செப்டபிள். நீங்க புகழ்றீங்களா, அக்செப்டபிள். அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா பிரச்சனை என்னன்னா, அதே மாதிரி அவங்க தப்பு பண்ணும்போது நீங்க கேட்கறதுக்கும் தைரியமா இருக்கணும். சூப்பர் ஸ்டார்ன்றதுனால மட்டுமே அவங்களை கொஸ்டின் கேட்கறதுக்கு நீங்க பயந்தீங்கன்னா நாம வந்து நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து கண்டினியூவா சீரிஸ் லாஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் என்னுடைய அவுட்புட். சோ இன்னைக்கு பயங்கரமான சண்டையோட போச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னுமே எஸ்கேவும் கேகேவும் ஒத்துக்கல. நாங்கெல்லாம் விடவே மாட்டோம், எங்களுக்கு சூப்பர் ஸ்டார் தான் வேணும் நிக்கிறாங்க. எம்ஜியும் நானும் வந்து இல்ல சூப்பர் ஸ்டார் சச்சினை கூட சொல்லி அடக்குறோம். இல்ல கடைசியா சொல்லணும்னா ஒன்னே ஒண்ணுன்னா சூப்பர் ஸ்டார்ன்றது வந்து வேணும். அது வந்து அது கிரிக்கெட் அஃபெக்ட் பண்ணாத சூப்பர் ஸ்டார்ஸா இருக்கணும். அதுதான் நான் ஃபர்ஸ்ட்லயே சொல்றேன். இந்த பிரச்சனை எல்லாம் அவங்களே ரெக்டிஃபை பண்ணி எந்த ஒரு விஷயமே, எந்த ஒரு இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸும் கிரிக்கெட் அஃபெக்ட் பண்ணாம இருந்தா ஹாப்பி தான். அது ஒரே ஒரு லைனா இருக்கணும். ஒரு ஃபுட்பாலே எடுத்துக்கினாலும் நெய்மர், மெஸ்ஸி, ரொனால்டோன்னு ஏன் பேசுறோம்னா அவங்க எல்லாம் சூப்பர் ஸ்டார். அப்பதான் அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து நல்லா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும், ஒரு வேர்ல்டு வைடா போகும். அப்பதான் வந்து நம்ம அந்த இன்னுமே நீங்க இன்னும் அதே இடத்துல தான் சுத்திட்டு இருக்கீங்க. இன்னுமே அதே தான் சுத்திட்டு இருக்கீங்க. நாங்களும் அதான் ஒத்துக்கிறோம். சூப்பர் ஸ்டார் வேணும். ஆனா அவங்ககிட்ட தான் வின் எதிர்பார்க்க கூடாது. எல்லாருக்கிட்டையும் பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கணும். நீ அது ஒண்ணு. சூப்பர் ஸ்டார் தப்பு பண்ணாலையும் அவரையும் கொஸ்டின் கேட்கணும்னு சொல்ல வரோம். அதுதான் அததான் சொல்ல வரேன். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை மட்டும் பண்ணிட்டாலே ஐ திங்க் நல்லா வின் பண்ணுவோம். மத்தபடி வேற எதுவும் இல்ல. சோ நம்ம பண்ண வீடியோல இதுதான் காத கடிச்சுக்கணும் அதிகமான வீடியோ நினைக்கிறேன். எனவே வேற லெவல் டாபிக். சோ நெக்ஸ்ட் வீடியோல இதை வர ஒரு காரசாரமான வீடியோவோட உங்களை பந்திக்கிறேன். பாய்.